வந்திருக்கிற திருச்சபையின் ஊழியர்கள், சர்ச்சு வச்சுருக்கவங்க, பாஸ்டர்ஸு அப்படியே மேடைக்கு வாங்க. இந்த நாளில் நம்முடைய கூடுகை என்பது ஒரு அர்ப்பணிப்போடு உள்ள கூடுகை. ஒரு கோர்ட்டில் பில்லி கிரஹாம் பெரிய ஒரு ஊழியர், அமெரிக்காவில் பெரிய ஊழியர் பில்லி கிரஹாம். அவர் ஒரு நாள் அமெரிக்கா ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போனார். கார் ஓட்டிகிட்டு போகிறப்போ போக வேண்டிய ஸ்பீடுக்கு மேலே போயிட்டார், ரொம்ப ஸ்பீடாக. அதனால் போக்குவரத்து போலீஸார் அவருக்கு கேஸ் ஃபைன் பண்ணி மொபைல் கோர்ட்டுக்கு கொண்டு போனேன். மொபைல் கோர்ட்டில் போய் நிற்கிறாரு. பில்லி கிரஹாம் 80 மைல் ஸ்பீடுக்கு பதில் 100 மைல் ஸ்பீடில் போனார். 80 மைல்னால் 160 கிலோமீட்டர், 100 மைல்னால் 200 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர். அந்த ஜட்ஜி கேட்டார், நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்களா? ஆமாம். போனேன் ஸ்பீடாக. குற்றம் தெரியுமா? தெரியும். குற்றம் தெரியும், நான் ஸ்பீடு நான் அவசரமாக பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு $1000 ஃபைன் பண்ணுறோன்னாரு. $1000 நம்ம பணத்துக்கு வந்து 10,000. இப்போ ஃபைன் பண்ணுறேன், நீங்கள் ஃபைன் கட்டிட்டு போங்கன்ட்டார் ஜட்ஜி, நீதிபதி, நீதியின் அரசர். பில்லி கிரஹாம் ஃபைன் கட்ட வந்தார். ஃபைன் கட்ட வந்தவுடனே அவருக்காக யாரோ ஃபைன் கட்டிட்டாங்க அட்வான்ஸாக. அப்போ தான் கோர்ட்டில் கேஸ் முடியுது. கேஸ் முடிந்து வந்ததுக்குள்ளே யாரோ ஃபைன் கட்டிட்டாங்க. அப்போ ஃபைன் கட்டுறப்போ யார் கட்டினாங்கன்னு பார்த்தா அந்த அக்கௌண்டண்ட்டை கேட்டார், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஜட்ஜே கட்டிட்டாரு, ஒரு லைட் ஆஃப் பண்ணுங்க சார், ஜட்ஜே கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே ஜட்ஜி ஒருத்தர் அனுப்பி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு பில்லி கிரஹாமை வெயிட் பண்ண சொல்லிட்டேன். பில்லி கிரஹாம் ஊழியர் வெயிட் பண்ணுறார், பெரிய ஊழியர். ஜட்ஜி வர்றாரு. வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறார். பில்லி கிரஹாம் ஊழியரை ஒரு டீ ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறார், காஃபி ஷாப்புக்கு, டீ ஷாப்புக்கு. டீ சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறோம், பில்லி கிரஹாம் எனக்காக நீங்கள் ஏன் ஃபைன் கட்டினீங்கிறார். அப்போது நீதியின் அரசர் சொல்கிறாரு, நான் ஒரு நீதியின் அரசர், ஒரு ஜட்ஜி. நான் வந்து என் மகன் நல்லவன் இல்லை, ஒரு குடியாரன், ஒரு கஞ்சா போடுறவன், கட்ட பஞ்சாயத்தை அடிக்கிறவன், வெட்டுறவன். எங்கே சண்டை இருந்தாலும் போலீஸ்காரங்க அவனை தேடி வீட்டுக்கு வருவாங்க. நான் நீதிபதி, எனக்கு அவமானம் தாழ, உங்கள் பையனான்னு கேட்பாங்க. எனக்கு அவமானம் தாழ முடியல. நான் என்ன செய்கிறதுனே தெரியாத சூழ்நிலையில், என்னுடைய என்ன தெரியாதுங்கிற ஒரு தெரியாத சூழ்நிலையில் நான் ஏங்கி கொண்டிருக்கையில் என் பகன் ஒரு நாள் உங்களுடைய நற்செய்தி கூட்டத்துக்கு, ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு, ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்து அட்டன் பண்ணான். அவன் எப்போ அட்டன் பண்ணால் அதுலேருந்து குடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, சண்டை போடுறதில்லை. இன்றைக்கி இவனா உங்கள் மையன் என்று இந்த சமூகம் என்னை பார்த்து கேட்குது. அதுக்கு உங்களுடைய சுவிசேஷ பணி தான் காரணம் என்று சொன்னாங்களாம். அப்படி ஒரு எங்கள் மனதை நீங்கள் மாற்றினீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் ஃபைன் கட்டினேன்னாரா. ஒருவேளை இன்றைக்கி இந்த நாடகம் நடக்குதுன்னா இது ஒரு மதமாற்ற கூட்டம் அல்ல, ஒரு கூட்டத்திற்காக, நம்ம ஒரு குரூப்புக்காக கூட்டுறதில்லை. யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? எந்த சமூகத்தில் ஒரு அமைதி கிடைக்காதா? ஏன்னா இன்றைக்கி கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நான் காலையில் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் பரலோகத்திலும் பூமியிலே ஒப்புரவாக்குவதற்கும் இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, பரலோகத்திலும் பூமியிலுள்ள ஒப்புரவு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி நமக்கு சமாதானத்தை கொடுப்பாக ஜீசஸ் வந்தாங்க. நமக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒப்புரவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை கொடுப்பதற்காக. ஏன்னா பாவியான மனிதருக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடையாது. அப்படி ஒப்புரவை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுக்காகத்தான் அந்த நாடகம். அந்த நடத்துகிற பாஸ்டர் ஜெபாஸ்டின், குரோம்பேட்டை, அஸ்னாபுரம், என்னுடைய மூத்த மகள், அண்ணனுடைய மூத்த மகள் டாக்டர் ஜெயந்தி, அந்த பாஸ்டர் கம்மூலியம், பாஸ்டர் தாஸ், ஜெபராஜ், அந்த எலிசா ரூபன் பணி செய்கிற இடங்களில் அவங்க டென்டிஸ்டாக ஃப்ரீயாக கிளினிக் நடத்துகிற எங்கள் மகள், அவர்கள் மூலம் மருமாகி இந்த நாடகத்தை நடத்துவதற்காக வந்திருக்காங்க. நம்ம யாவரும் ஜெப நிலையில் இருப்போம். ஒருவேளை இந்த நாடகத்துடைய நம்ம எப்படி இருக்கணும்னா, எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கணும்.
யாராவது ஒரு மக்கள் வெளி மக்கள் வந்து இதை பார்க்குறப்போ என்னதான் இவங்க பண்ணுறாங்க ஸ்கூலில், வெளி மக்கள் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசம், அவங்களுக்கு ஒரு மாற்று. ஒரு பெரிய முயற்சியின் மத்தியில், என்னுடைய வேலையின் மத்தியில் என்னோடு இணைந்து பாஸ்டர் ஜபாஸ்டின், பாஸ்டர் பால் விஸ்வாசம், பாஸ்டர் லாசர், இன்னும் கோமதி, இன்னும் வந்திருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இணைந்து வேலை செஞ்சுருக்காங்க. நான் பெரிய வேலை செய்யலை, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஒரு பெரிய முயற்சி. 3 நாள் தொடர்ச்சி அந்த நாடகம் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழித்து 3 நாள் இருக்குது. 3 நாளும் நீங்கள் குடும்பமாக பக்கத்தில் இருக்கவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. யாராவது ஒருத்தருக்கு காசுவல் சொல்கிறப்போ அவங்க மனம் மாறுறப்போ அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் கொடுப்பார். நாம் யாவரும் ஜெபநிலையில் ஒரு நிமிஷம் ஒரு பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறாம், வெற்றி பவனி செல்கிறாம். என் ராஜா முன்னே செல்கிறாம், வெற்றி பவனி செல்கிறான். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தொடர்ச்சியாக நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி, ஏசாயா 40 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், இயேசுவுடைய பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாண்டார வெளியிலே நம்முடைய தேவனுடைய பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாகி காடு முரடானவைகளை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. பின்பு கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உதிர்ந்து பூ உதிரும் என ஜனமே புல். ஒரு அருமையான பகுதி இது. நீங்கள் வீட்டில் போய் இதை நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு வசனமாக படிங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கம்பர்ட் ஃபார் மை பீப்புள், கம்பர்ட் ஃபார் பை மை பீப்புள். என் ஜனத்தை கம்பர்ட்டுங்கிறது நம்ம துணிக்கு போடுறோம். கம்போர்ட்டு எதுக்கு? கம்போர்ட்டு துணி சைனியாக நிற்கிறதுக்கு, வாசனையாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வாசனையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரொம்ப ஒரு சூப்பர் பகுதி அது, ரொம்ப வித்தியாசமான. எனக்கு திரும்ப திரும்ப அதை வாசிங்கன்னா அது நம்மோடு பேசும். அந்த நாம் வாசனை வீசுவதற்காகவே இந்த நாடகங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஜெபநிலையில் இருப்போம். ஒரு 5 நிமிடம் நம்முடைய பிஷப் ஐயா தலைமையில் ஒரு ஒர்க் ஷீட் பண்ணி ஒரு ஜெபித்து நம்ம கையில் கொடுத்துருவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு விசை எல்லாம் எழுந்து நின்று இந்த நாளிலே 7 வார்த்தை காலிலே
எல்லா திருச்சபைகளும் நடந்தது. ஓ ரபா ஷதா ரபா கபா வாய்களை திறந்து சோதரம் பண்ணுமா. ஓ ரிபிர பல பஷவர பல 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 எல்லா பர்சனல் வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க. தேவனுக்கே மகிமை. கைகளை தட்டி தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. கைகளை சேர்த்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமும் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க ஐயா வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. கைகளை அசைத்து சொல்லுவோம். வாழ்க, கைகளை அசைத்து காண்பிப்போம். நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாயில தருந்து சொல்லுவோமா. ஐயா வாழ்க சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சிலர் வாய்களை திறந்து நீங்க சொல்லுவீங்கன்னால் எங்க உலகத்துல கட்சிக்கு வாழ்கன்னு வாங்க, ஒரு அரசியல்வாதியை பார்த்து வாழ்கன்னு வாங்க. நான் சொல்றேன், இந்த நாளிலே எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில் அடிக்கப்பட்டு சிலுவையிலே வலது பக்கம் இடது பக்கத்தில் ஒரு கல்லணம், இந்த பக்கத்தில் ஒரு கல்லணம், கைகளை அடிக்கப்பட்டு ஆணிகள் குத்தப்பட்டு, ஆனாலும் வாய்களை திறந்து இந்த நாமத்தை இன்றைக்கு ஒன்று இணைந்து இப்படிப்பட்ட நாடகத்தை அருமையான நம்முடைய சங்கை டாக்டர் DS கோயில்பேட அருமையான சௌந்தரபன் அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறத பார்த்து எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும். கைதுக்கு ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம்
வாழ்க. சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. திரும்பி சொல்லுவோம், ஐயா வாழ்க, ராஜா வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. டாடி வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைக்கு நம்முடைய இந்த நாளிலே நிச்சயமாக கலந்து கூட நாளையும் மாலை 3 நாள் கூட்டத்திலும் தேவன் மகிமையான காரியத்தை செய்யணும். என் அன்பா எல்லாம் ஒரு மனப்பட கைப்பிடிங்க பக்கத்துல. ஆண்டவர் எல்லாம் ஒரு மனப்பட்டு, ஆண்டவரே ஒரு மகிமை, ஆண்டவரே நாட்டு சென்னையிலே ஒரு எழுப்புதல் உண்டாக்குவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்து கொண்டு இருப்பதற்காக சோத்திரம். எல்லா வாயிலத்தில் சோத்திரம் பண்ணுவோம். அருமையான டிஎஸ்ஏ குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். எல்லா வாயிலை திறந்து, எல்லா வாயிலை திறந்து, ஒரு வைராக்கியம் உள்ள குடும்பம், தரிசனம் உள்ள குடும்பம், பாரமுள்ள ஒரு குடும்பம். ஆண்டவர் அதனால்தான் ஆண்டவர் இதுவரையும் கொண்டு பெரிய காத்தை செய்து கொண்டிருக்கிறாரே. இதிலும் பெரிதானவைகளை செய்யப்படுது. எல்லா வாயிலை திறந்து சாத்திரம் பண்ணுவோம். ஆயிரத்தை சாத்திரம் பண்ணுவோம். எல்லா வாயில திருப்போம். சாத்திரம் பண்ணுங்க. சாத்திரம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில பிறருக்கா நீ ஜெபிக்கப்படும் போது, சாத்திரம் பண்ணும்போது உன்னுடைய சிறையிருப்பு மாறும். அன்பா நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமை பண்ணட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேல இருக்கட்டும் சாமி. இதுக்கு பிரயாசப்படுகிற எங்க அண்ணனுக்கு ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆண்டவர் இன்னும் எல்லை நீங்க பெரிதாக்கப்படுறத சோத்திரம். ஒரு ஐராக்கமான ஒரு குடும்பத்தை ஆண்டவரே எங்க நாட்டு சென்னை திறந்து கொண்டபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, டிஎஸ் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லை நீங்க பெரிதாக்க மாட்டேன். மகிமையான காரியத்தை வந்திருக்க போதகர்களோடு கிருபைகட்டும். இது கலந்து கொண்ட போதகர் வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்குவதாக வந்திருக்க விசுவாசிகள் கிருபைகட்டும். ஏசு நல்ல பிதாவே, ஆமென். அருமையா ஐயா மோகன்தாஸ் ஐயா சொன்ன மாதிரி 1900 ஒரு பெரிய எழுப்புதல் வேர்ல்டில், அமெரிக்காவில். அப்போ தான் பெண்டிகா சர்ச்செலாம் உருவாச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச்செலாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, பெண்டிகா சர்ச்லாம் அதிகமாக உருவானது 1900 அப்புறம். அதேமாதிரி 100 ஆண்டுகள் கழிச்சிருக்கு, 125 ஆண்டுகள். இப்போ ஒரு பெரிய எழுப்புதல் வரும்னு மோகன் அண்ணே சொல்கிறார். அது எங்கே வருதுன்னா இந்தியாவில் வருது. இந்தியாவில் எங்கே வருதுன்னா தமிழ்நாட்டில் வருது. தமிழ்நாட்டில் எங்கே வருதுன்னா சென்னையில் வருது. சென்னையில் எங்கே வருதுன்னா வடசென்னையில் வருதுங்கிறார். அந்த ஆர்கே நகர் பால் விசுவாசம், மோகன்தாஸ் ஐயா, பீலா திருச்சபை தெய்வப்பிரியா ஐயா, இன்னும் அநேக பேராயர்கள் இருக்காங்க, அநேக பாஸ்டர்ஸ் இருக்காங்க. வடசென்னையில் வருது அந்த பெரிய எழுப்புதல். வடசென்னையில் அந்த பெரிய எழுப்புதல். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் காலையில் வால்டெக்ஸ் ரோடு உள்ள ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் பால் வந்திருக்காங்க. 7 விழுக்காடு கிறிஸ்தவ மக்களுங்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள் 7 விழுக்காடுங்கிறார் வால்டெக்ஸ் ரோடு உள்ள. ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டரை கூப்பிட்டு போகிறேன் உள்ள பார்க்கணுன்னாரு. அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆடிட்டா, நாங்களாம் வேஸ்ட்டுன்ட்டு போயிட்டார். அவ்வளோ பாஸ்டர்ஸு உள்ளே போனோன்னா அந்த ரோட்டில் தோசை விட்றவங்களாம் எழுது தோத்துறோம் முட்டை தோசையாக தர்றாங்க எங்களுக்கு. சாப்பிடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய எழுப்புதல் இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், வடசென்னையில் வரப்போகுது. அதற்காக நாம் உழைக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. ஒருவேளை நம்ம முடிவு கூட எழுப்புதல் வந்துடலாம். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்